குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரில் 3rd யூனிட்டில் ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் இந்த சாப்டரில் பவர்ங்கிற செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 5 ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, ஃபைண்ட் த பவர் ஆஃப் த பம்ப் which lifts 3000 liters of water per minute from a well 10 meter deep and project it with a velocity of 16 meter per second. ஸோ இதில் என்னது அப்படின்னா, நம்ம பவர் ஆஃப் த பம்ப் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து ஒரு வெல், அதாவது கிணறு வந்து இருக்குது, 10 அடி ஆழத்துலேயே வந்து தண்ணி வந்து இருக்குது. அந்த கிணறுல 300 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணி வெலாசிட்டி மூலமாக வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து வெளியே எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ எடுத்தோம் அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு நம்ம பம்ப் யூஸ் பண்ணுவோம்ல, மோட்டர், அந்த மோட்டரோட பவர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இங்கே பம்ப் வந்து 2 வழிகளில் வந்து வேலை செய்யுது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா, த பம்ப் ஒர்க் இன் 2 different ways. அதாவது just carrying the water vertically upwards through 10 meter. ஸோ கிணறுக்குள்ளேருந்து தண்ணியை மேலே இழுக்குது, 10 மீட்டர் மேலே வந்து இழுக்குது அப்படின்னு ஒன்று. இன்னொன்று என்னது அப்படின்னா, ப்ரொஜெக்டிவ் வித் எ வெலாசிட்டி ஆஃப் 16 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ட்டு 2 வேலைகள் வந்து இங்கே நடக்குது. ஓகேவா? அப்போ பவர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டன் தான் வந்து கண்டுபிடிக்கணும். W1 + W2 அப்படிங்கிறது. ஸோ W1ங்கிறது தான் வந்து அந்த 10 மீட்டருக்கு வந்து மேலே இழுக்குது அப்படிங்கிறதும், W2ங்கிறது வந்து அந்த ப்ரொஜெக்டட் வித் எ வெலாசிட்டி ஆஃப் 16 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இந்த W1 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ W1ங்கிறது என்னது அப்படின்னா, நமக்கு 3000 லிட்டர் வாட்டர் அப்படின்னு தானே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 3000 லிட்டர் வாட்டர் பெர் செகண்டுக்கு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இங்கே பெர் மினிட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க 3000 லிட்டர் அப்படிங்கிறத. அப்போ மினிட்டை செகண்ட்ஸுக்கு மாற்றுறதுக்கு நம்ம 60ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நமக்கு மாஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ மாஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா 50 கிலோகிராம் பெர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மாஸ் ஆஃப் த வாட்டர். ஸோ மாஸ் தெரிஞ்சுது அப்படின்னா, சின்ஸ் த எர்த் அட்ராக்ஷன் ஆன் திஸ் ஆக்டிங் ஆன் திஸ் வாட்டர், எர்த்தோட அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதுதான் வந்து எர்த்தோட அட்ராக்ஷன். ஸோ மாஸுங்கிறது தான் இப்போ நம்ம வந்து 15 கண்டுபிடிச்சோம். ஆக்சலரேஷனோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், 9.8 அப்படின்ட்டு. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 490, இதனோட யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்ட்டு கிடைக்கும். எம்ஜியோட வேல்யூ, எர்த்தோட அட்ராக்ஷன். அப்போ நம்ம வந்து ஒர்க் டன்னை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் இந்த ஒர்க் டன் த்ரூ வெர்டிக்கலி டவுன்வர்டு டைரக்ஷன், அதனால ஒரு மைனஸ் வரும். -490 இன்ட்டு 10 ஜூல் அப்படிங்கிறத வந்து மல்டிபிள் பண்ணுவோம். அதுதான் வந்து ஒர்க் டன். ஓகேவா? அப்போது டவுன்வர்டு டைரக்ஷனுங்கிறதுனால மைனஸ், அப்போ -490 இன்ட்டு 10 ஜூல் அப்படிங்கிறத போடும்போது -4900 ஜூல் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போது ஒர்க் டன் பை த பம்ப் is nothing but the negative of work done by gravitation. ஸோ இதுதான் வந்து இதனோட வேல்யூ. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதை மைனஸால் மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ நமக்கு W1ஓட வேல்யூ வந்து +4900 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து W2 கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ரொஜெக்டட் வித் எ வெலாசிட்டி அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சால் போதும் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சா போதும். இதுதான் வந்து ஒர்க் டன். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் இன் கைனட்டிக் எனர்ஜிங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி அந்த மாதிரி வரும். இது 12mv² - 0 அப்படிங்கிறத போட்டுருவோம்.
ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு மாஸ் வந்து 50, வெலாசிட்டி வந்து 16 கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 16 ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம போட்டால் போதும். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஓகேவா? அப்போ ஹாஃப் இன்ட்டு 50 இன்ட்டு 16 இன்ட்டு 16 அப்படின்ட்டு போடுவோம். இது வந்து 8. அப்போ 400 இன்ட்டு 16 ஈக்குவல் டு 6400 ஜூல் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு W2ஓட வேல்யூ. அப்போ நமக்கு பவர் தேவை அப்படின்னா வந்து டோட்டல் ஒர்க் டன் தான் வந்து பவர். தட் மீன்ஸ் W1 ப்ளஸ் W2. W1 நமக்கு ஆன்சர் வந்து 4900ன்னு கிடச்சிது. W2 வந்து 6400ன்னு கிடச்சிது. அப்போ 11300 தான் வந்து நமக்கு டோட்டல் பவர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னது அப்படின்னா த டோட்டல் மாஸ் ஆஃப் எ ட்ரெயின் இஸ் 500 டன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வென் இட் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 72 km/h on the level, the resistance due to friction is 16 kW. அப்போது பவர் டெவலப்டு வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி. ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து த ட்ரெயின் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால இங்கே வெலாசிட்டியும் வந்து கான்ஸ்டன்ட் தான். அப்போ இந்த ட்ரெயின் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்ட்டு சொல்லிடலாம். ட்ரெயின் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு போனால் அப்போ கண்டிப்பாக ஆக்சலரேஷன் வந்து ஜீரோவாக தான் வந்து இருக்க முடியும். ஸோ ஆக்சலரேஷனை வந்து ஜீரோ அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்னது அப்படின்னா வந்து நமக்கு டோட்டல் மாஸ் ஆஃப் த ட்ரெயின் வந்து 500ன்னு கொடுத்துருக்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் வந்து 16 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. கிராவிட்டி வந்து நமக்கு 9.8 அப்படின்ட்டு தெரியும். இது மூணையும் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஸோ இது மூணையும் வந்து நமக்கு மல்டிபிள் பண்ணி கிடைக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா த ட்ரெயின் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ வெலாசிட்டி வந்து நமக்கு 72 km/hன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹவர்ஸை செகண்ட்ஸுக்கு மாற்றணும். செகண்ட்ஸுக்கு மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு மினிட்ஸுக்கு மாற்றிட்டு தான் செகண்ட்ஸுக்கு மாற்ற முடியும். கிலோமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1000. ஸோ அப்போ வெலாசிட்டியோட வேல்யூ இதை மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். So 6 12s are 72, 6 2. So this is equal to 20 அப்படின்ட்டு கிடைக்கும். 20 m/s அப்படின்ட்டு கிடைக்கும். என்னதுன்னா வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பவர். ஸோ பவருங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் டிரைவிங் ஃபோர்ஸ் இன்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இதை தான் வந்து பவர் அப்படின்ட்டு சொல்லுவோம். டிரைவிங் ஃபோர்ஸ் தான் நம்ம 500 × 16 × 9.8 அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிங்கிறது 20 அப்படின்ட்டு கிடச்சிது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 15 68 000 அப்படின்ட்டு கிடைக்கும். இதனோட யூனிட் வந்து வாட்டு அல்லது இதை 1568 கிலோவாட் அப்படின்ட்டு 1000ஆல் டிவைட் பண்ணியும் எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுதான் வந்து பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். தேர்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா எ லிஃப்ட் ஆஃப் மாஸ் 300 kg rises from rest with uniform acceleration through a height of 15 meter in 5 seconds அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. Find the power developed at the end of
ஃபோர்த்து செகண்டோட எண்டில் பவர் டெவலப்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஆவரேஜ் பவர் டியூரிங் த 5 செகண்ட்ஸ். ஸோ 5 செகண்ட்லேயுமே வந்து ஆவரேஜ் பவர் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆக்சலரேஷனை வந்து நம்ம ஏ மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு 0 தான். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. அது மாதிரி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா வந்து த்ரூ எ ஹைட் ஆஃப் 15 மீட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 15 அப்படின்ட்டு இதுலேருந்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியுமா, S is equal to UT plus half AT² அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் தான் நமக்கு 15ன்னு தெரியும். இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 ப்ளஸ் half இன்ட்டு ஆக்சலரேஷனுங்கிறது வந்து 9 ஆக்சலரேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு டைம் தான் நமக்கு வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5² வச்சுக்கலாம். அப்போ நமக்கு ஆக்சலரேஷன் தேவை அப்படின்னா 15 இன்ட்டு 2/25, அதாவது 5ஓட ஸ்கொயர் 25 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 3s are 15, 5 5s are 25. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6/5 கிடைக்கும். 6/5 டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 1.2. அப்போ ஏவோட வேல்யூ, ஆக்சலரேஷனோட வேல்யூ இந்த ப்ராப்ளமில் நமக்கு வந்து 1.2 அப்படின்ட்டு கிடைக்குது. ஓகேவா? சரி. So let the force exerted by the on the lift by the engine be F Newton அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டடை வந்து நம்ம கேபிட்டல் F அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னா நம்ம F தான் வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே F is nothing but mass into G plus A அப்படிங்கிறது தான் வந்து எஃபோட வேல்யூ. எம்மு தான் நமக்கு 300 அப்படின்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. கிராவிட்டி 9.8 அப்படின்ட்டு தெரியும். ஏவோட வேல்யூ 1.2ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 300 இன்ட்டு 11 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3300 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு எஃபோட வேல்யூ. ஸோ புக்கில் வந்து நமக்கு வேறு மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த மெத்தடில் வேணும்னாலும் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அப்புறம் நம்ம ஆவரேஜ் பவர் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் பவருங்கிறது என்னது அப்படின்னா வந்து டோட்டல் எனர்ஜி இல்லை டோட்டல் ஒர்க் டிவைடட் பை அந்த 5. ஏன்னா வந்து நம்ம எதுக்கு தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ்க்கு தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். அதனால 5ஆல் டிவைட் பண்ணணும். டோட்டல் ஒர்க் இஸ் நத்திங் பட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அது பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது தான் வந்து டோட்டல் ஒர்க்கு. அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து mgh அப்படிங்கிறது. மாஸ் இங்கே வந்து நமக்கு 300 அப்படிங்கிறது தெரியும். ஜி வந்து 9.8, ஹச் வந்து 15ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிட்டோன்னா 4400 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு நம்ம கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், 12mv² அப்படிங்கிறது. வெலாசிட்டிக்கு ஃபார்முலா v = u + at தெரியும். நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, ஏவோட வேல்யூ 1.2 அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இன்ட்டு ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸுக்கு தானே நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதனால டைமை வந்து இன்ட்டு 5 அப்படின்ட்டு போடணும். 1.2 × 5 வந்து 6ன்னு கிடைக்கும். அப்போ வியோட வேல்யூ வந்து 6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு எம்முக்கு பதிலாக 300, விக்கு பதிலாக 6 × 6 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5400 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ டோட்டல் ஒர்க் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது நான் முதலே சொல்லியிருந்தேன், பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜின்னு. அப்போ 4400ஐயும் 5400ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 49
500 அப்படின்ட்டு கிடைக்கும். 49,500 அப்படின்ட்டு கிடைச்சதுன்னா இதை 5ஆல் டிவைட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கக்கூடியது ஆவரேஜ் பவர். ஸோ இதுக்கு 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 9,900 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 9,900 அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஆவரேஜ் பவர். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து புக்கில் வந்து வேறு ஒரு மெத்தடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நான் சொன்ன மெத்தடையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் தான் வந்து வரும். இதுதான் வந்து தேர்டு ப்ராப்ளம். ஃபோர்த்து ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, எ கார் ஆஃப் மாஸ் 1 ton அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அட்டைன்ஸ் மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் 45 km/h when freely running down an incline of 1 in 10. What power must its engine develop to take it up an incline of 1 in 20 in the same speed? In both the cases the resistance is same. ஸோ ஒரு கார் இருக்குது, அதனோட மாஸ் வந்து 1 டன்னு, அது 45 km/hங்கிற ஸ்பீடில் வந்து போகுது. when freely down an incline of 1 in 10. ஸோ 1 in 10ங்கிற இன்க்ளினேஷனில் போகுது. ஸோ அதனோட என்ஜினோட பவர் வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா அது 1 in 20 அப்படிங்கிற இதில் சேம் ஸ்பீடில் வந்து போகும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பவரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இன்க்ளைன் வந்து 2 கேஸாக வந்து இருக்குதா. 1 in 10 அப்படின்ட்டு ஒரு கேஸும் 1 in 20 அப்படின்ட்டு ஒரு கேஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 கேஸுக்கும் வந்து நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு செகண்ட் இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தோன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் த கார் மூவ்ஸ் ஃப்ரீலி வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி டவுன் த பிளேன். கார் வந்து வெலாசிட்டி டவுன் த பிளேனில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ டவுன் த பிளேனில் மூவ் ஆகுது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினாலே நமக்கு தெரியும் இதனோட ஆக்சலரேஷன் வந்து 0 அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன் த பிளேன் just overcome the resistance. So component of weight down the plane கண்டுபிடிக்கணும். component of weight down the planeக்கு ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா mg into resistance. அதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் சைன் பை அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிடுவோம். இதனோட வேல்யூ தான் நமக்கு என்னது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸில் இன்க்ளினேஷன் ஆஃப் 1 in 10 அப்படின்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களா. 1 in 10ங்கிறதுனால mg into 1/10 அப்படின்ட்டு போட்டுக்கிடுவோம். வேறு எம்முங்கிறது வந்து மாஸ் தான் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து 1 ton அப்படின்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் 1000 kg. ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, மாஸு கிராவிட்டி வந்து 9.8, 1 in 10 அப்படிங்கிறதுனால 10 போடுவோம். ஸோ இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு 980 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கேஸில் இருந்து. ஸோ இன் செகண்ட் கேஸ் த கார் மூவ்ஸ் அப் த செகண்ட் பிளேன். ஸோ செகண்ட் கேஸில் வந்து கார் வந்து அப் த பிளேனில் வந்து மூவ் ஆகுது வித் அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அதனால ஆக்சலரேஷன் வந்து 0 தான். ஸோ த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் த என்ஜின் ஜஸ்ட் ஓவர் கம்ஸ். அப்போ இங்கே டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து எதை ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் ஓவர் கம் பண்ணும், ரெசிஸ்டன்ஸையும் வந்து நமக்கு ஓவர் கம் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எஃபோட வேல்யூ, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த எம்ஜி ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஆருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். வேறு இந்த ஆறுங்கிறது செகண்ட் கேஸில் உள்ளது, இந்த ஆறுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கேஸில் உள்ளது. ஓகேவா? அப்போது எம்முங்கிறது வந்து 1000 தெரியும், இன்ட்டு 9.8 இன்ட்டு ஆர் வந்து நமக்கு செகண்ட் கேஸை பொறுத்த வரையில் 1/20 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்க்ளினேஷன் ஆஃப் 1 in 20 அப்படின்ட்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு கேஸ்லேருந்து நம்ம ஆரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோன்னா 980 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இது கேன்சல் ஆகும், இது 4.9 அப்படின்ட்டு ஆகும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணோன்னா 490
அது வந்து ஒரு 980. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 1470 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு எஃபோட வேல்யூ என்னதுன்னா 1470 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வந்து பவர் கண்டுபிடிக்கணும். பவருக்கு வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் வந்து பவரு. ஸோ ஃபோர்ஸ் தான் நம்ம இப்போ வந்து 1470 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ வெலாசிட்டி வந்து கொஸ்டினில் என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து 45 km/h அப்படின்ட்டு ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 45 km/h, ஹவரை வந்து செகண்ட்ஸுக்கு மாற்றுறதுக்கு வந்து 60, கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றுறதுக்கு வந்து ஒரு 1000 அப்படிங்கிறத போட்டுக்கிடுவோம். ஸோ இப்போ இந்த வேல்யூவை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 18,375 வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அல்லது இதை 1000ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 18.375 கிலோவாட்ஸ் அப்படின்னும் எழுதிக்கலாம். இதுதான் வந்து ரிக்வயர்டு பவர். ஓகேவா? இதுதான் வந்து ப்ராப்ளம் நம்பர் 4. ஸோ அண்டு லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா எ ட்ரெயின் ஆஃப் மாஸ் 400 டன் ascending an inclination of 1 in 200 with acceleration of 1/5 meter per second square. Find the frictional resistance of motion per ton of the train when the speed is 20 km/h. If the power developed is 700 kilowatts. நம்ம இங்கே ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து என்னங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு ட்ரெயின் இருக்குது, அது 400 டன் மாஸு, அது வந்து இன்க்ளைன் ஆஃப் 1 in 200 அந்த இதில் போகுது. ஆக்சலரேஷன் 1/5 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 20 km/h அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. பவர் வந்து 700 வாட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்னெல்லாம் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்டிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, அது மாதிரி காம்பனண்ட் அலாங் த பிளேன் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. நம்ம போன ப்ராப்ளம்லேயே வந்து என்னது பார்த்துருந்தோம் ஆக்சுவலான்னா போன ப்ராப்ளம்லேயே நம்ம என்ன பார்த்தோம், காம்பனண்ட்டுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்துருந்தோம். காம்பனண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா வந்து mg sin π அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். ஸோ கொஸ்டினில் வந்து நமக்கு மாஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 400 டன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 1 டன்னுங்கிறது வந்து 1000 கிலோகிராமு. அப்போ 400 டன்னுன்னா 400 × 1000 கிலோகிராம் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். எம் ஜிங்கிறது வந்து 9.8ன்னு தெரியும். சைன் பை தான் நமக்கு என்னது கொடுத்துருக்குறாங்கன்னா 1 in 200ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை வந்து நம்ம 1/200 அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எழுதினோம் அப்படின்னா போன ப்ராப்ளம் படியே காம்பனண்ட் ஆஃப் வெயிட் அலாங் த பிளேன் வந்து 400, 1000, 9.8, 1/200 இதெல்லாம் வந்து நம்ம போடுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும் அப்படி தானே? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 19600 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஃபோர்ஸ் மைனஸ் ரெசிஸ்டன்ஸ் மைனஸ் நமக்கு கிடச்சிருக்கிற இந்த காம்பனண்ட்டோட வேல்யூ 19600 அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு MA அப்படின்ட்டு தெரியுமா? வேறு எம்முங்கிறது வந்து 400 × 1000, ஏங்கிறது ஆக்சலரேஷன் கொஸ்டினில் 1/5 அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த வேல்யூ இந்த ரெண்டையும் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 400 × 1000 × 1/5 is equal to
F minus R minus 19600 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி போட்டோன்னா 80. ஸோ அப்போ 80 போட்டு 3 zeros ப்ளஸ் 19600 ப்ளஸ் ஆரோட வேல்யூ தான் நமக்கு வந்து எஃப். ஓகேவா? அப்போ நம்ம எஃபோட வேல்யூவை என்ன சொல்லிடலான்னா ஆர் ப்ளஸ் 99600 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எஃபோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம பவரோட ஃபார்முலாவை எழுதலாம். இப்போ பவருக்கு ஃபார்முலா என்னன்னு நம்ம தேர்டு ப்ராப்ளம்லேயே பார்த்துருந்தோம். இது வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் வந்து பவரோட ஃபார்முலா. இங்கே நமக்கு கொஸ்டினில் பவர் என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 700 கிலோவாட் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. டிரைவிங் ஃபோர்ஸ் தான் எஃப் நம்ம வந்து ஆர் ப்ளஸ் 99600 அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். வெலாசிட்டி கொஸ்டினில் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் ஹவராக மாற்றணும். இந்த கிலோ வாட்ஸை வந்து நம்ம வாட்ஸாக மாற்றணும். அப்போ கிலோ வாட்ஸாக மாற்றுறதுக்கு 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 700 கூட 1000 மல்டிபிள் பண்ணிக்கிடுவோம். ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் 99600 இன்ட்டு 20 கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 1000/1200 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ இதை நீங்கள் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிட்டு தெரியும்ல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ கிடைக்கும். ஆரோட வேல்யூ வந்து 26400 அப்படிங்கிறது கிடைக்குதான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் அப்படி தானே. ஸோ ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா ஆர் டிவைடட் பை மாஸ். ஆர் தான் வந்து நமக்கு என்னதுன்னா 26400 டிவைடட் பை மாஸ் தான் நமக்கு 400 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 66 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ஆன்சர். ஸோ இந்த 5th ப்ராப்ளமோட இந்த பவர் அப்படிங்கிற இந்த செக்ஷன் முடியும். பவர்ங்கிற இந்த செக்ஷன் முடியும் போதே நமக்கு ஒர்க்கு எனர்ஜி பவர் அப்படிங்கிற இந்த சாப்டரும் முடியும். ஸோ இந்த சாப்டர் முடிஞ்சதுன்னா 3rd யூனிட்டோட ஃபஸ்ட்டு ஹாஃப் முடியும். ஃபஸ்ட்டு ஹாஃபுங்கிறது ஸ்டாட்டிக்ஸு, 2வது ஹாஃப் தான் வந்து டைனமிக்ஸ், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிறது. அது நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதனால இதுக்கப்புறம் வந்து தேர்ட் யூனிட்டோட செகண்ட் ஹாஃப், 4th யூனிட், 5th யூனிட் தான் வரும். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.